ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய சிந்தனையே. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கல்லிலே செதுக்கப்பட்டது ஒரு ரகசியம். இதை கண்டுகொண்டவர்கள் அத்தனை பேரும் வெற்றியாளர்களே. மிகப்பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற கலிலியோ, எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, தத்துவ ஞானிகளான பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹோமர் போன்ற தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப், டிஜிட்டல் ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களான மைக்கேல் ஜோர்டான், உசைன் போல்ட், டெண்டுல்கர் போன்ற விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய படைப்பாளிகளான திருமூலர், திருவள்ளுவர், பாரதி வரை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அத்துணை பேரும் இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எத்துணை சத்தியமோ, நான் சொல்லுகின்ற ரகசியம் இத்துணை சத்தியம். வேறொன்றும் இல்லை நண்பர்களே. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்திலும், ஈர்ப்பு விதி என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி எப்படி இழுத்துக் கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான். உங்களுடைய எண்ணம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது அத்துணையும், நீங்கள் என்ன உங்களுக்கு வேண்டும், என்னவாக வேண்டும் என்று மனதிலே தெளிவான சிந்தனையோடு அதை இறுக பற்றி கொண்டால் அது உங்களை தன்னால் சேரும். அதற்குரிய முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களிடத்திலே தன்னால் ஏற்படும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள பணத்திலே 96% பணம் 1% மனிதர்களிடமிருந்தான் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? மீதமுள்ள 4% பணத்தை தான் 99% மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால் நண்பர்களே, அவர்கள் இந்த பணத்தை உருவாக்குவதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அதற்கு எதிர் சிந்தனைகள் எது வந்தாலும் அதை முளையிலேயே கிள்ளி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உலகத்தில் உள்ள அறிவு, பெரிய அறிவாளிகள்னு சொல்றோமே, 100%-ல் 2% பேர் மட்டும்தான் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஏன்? அவர்கள் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வது, புத்தகங்களை படிப்பது, புத்தகங்களை எழுதுவது, இதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு இருப்பதில்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் இருப்பவர்கள் அத்துணை பேருமே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே சாதிக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது? சிந்தனை. The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அந்த சிந்தனைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அந்த எண்ணங்கள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அந்த சொற்கள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுக்கு பழக்கங்களாக மாறுகின்றன. நண்பர்களே, அந்த பழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. அத்தனையும் ஆரம்பிக்கின்ற இடம் சிந்தனை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். நான் விவேகானந்தர் சொல்றார், எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒரு உயிர் என்ன கேட்குதோ அது கேட்கிறபடி கடவுள் கொடுக்குறாராம். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும், புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். பெருசை கேட்கறதுல என்னங்க கஷ்டம்? எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா, நடக்கலைன்னா கூட எண்ணத்தை உடனே மாத்திராத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். எப்படி? காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தில் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா முட்டாளே, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். நான் உட்பட நாம் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனமே. நான் சொல்லலைங்க, புத்தர் சொல்றார். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கோலோ சிந்தியுங்கள். அத்துணைக்கும் காரணம் நம்முடைய எண்ணமே.
உங்கள் ஒவ்வொருவரிடமும் மிகப்பெரிய சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது எந்த திறமை, எந்த சக்தி, எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் முதல் படியிலே நீங்கள் காலெடுத்து வைக்கிறீர்கள். இதில் எந்த விதமான இருவேறு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை நண்பர்களே. தெரிஞ்சா போதுமா? அடுத்து, that is your vision, that is your mission, that is your passion. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. நீங்கள் எதை உங்களுக்கு என்னவாக வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆசை எதுவோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதில் செலவு செய்தீர்கள் என்றால் அந்த வெற்றியை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நினைச்சு பாருங்க. இது ஏன் தவறுறன்னா, ஒரு 2 மான்களை விரட்டுகின்ற ஒரு சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. நாம் எடுத்துக்கொண்ட காரியம் ஒன்றாக இருந்து அப்படி செய்யும் போது மட்டுமே நம்மால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடிகிறது. அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபயர் வேணும், இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் எப்படி வேணும் அப்படின்னு டாட் ஹென்ரின்னு எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. டை எம்டி என்ற ஒரு அற்புதமான புத்தகம், அறிவார்ந்த சபை என்ற காரணத்தினால் இதையெல்லாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த புத்தகத்தில் அவர் கேட்பாரு, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் சொல்லுவான். இது மாதிரி கூட்டத்தில் கேட்பார். அவன் சொல்லுவான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், USA. ஒய் அப்படின்னு கேட்பான். த ட்வின் டவர் இஸ் தேர். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம், கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி மிகப்பெரிய இடம். அதனால நம்ம அதை பிக் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறோம். அதாண்டா உலகத்திலேயே காஸ்ட்லிஸ்ட் பிளேஸ், வேல்யூபிள் பிளேஸுங்கிறான். ஹி செட் நோ. ஒரு பெண் எழுந்து உலகத்தில் கிடைக்கின்ற தங்கத்திலே 20% ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து கிடைக்குது, அதுதான் மிகப்பெரிய வேல்யூபிள் லேண்ட், விலை மதிக்க முடியாத இடம்னு என்று சொல்லலாம். அதையும் இல்லைன்னு இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு எகிப்தில் ஆரம்பித்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்கிறான். தோன்ற இடம்லாம் தங்கம் வருது, தோன்றுகிற இடமெல்லாம் பெட்ரோல் வருது, அதனால் அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம் இல்லைன்னுறான். பின்ன எது நீ தான் சொல்கிறாங்க? அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு. சுடுகாடுங்கிறான். ஜாயின் தி மெஜாரிட்டின்னு. ஏன் சுடுகாடுன்னு சொல்கிறத கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போது எரிகிறதை பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு செத்து போயிட்டார். திருமூலர் திருமந்திரத்தை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு செத்து போயிட்டார். எத்தனையோ பேர் செய்ய வேண்டியதை தான் வாழுகின்ற காலத்திலே செய்துவிட்டு செத்து போய்விட்டார்கள். ஆனால் இதைவிட அறிவு, இதைவிட திறமை, இதைவிட புத்திசாலித்தனம், இதைவிட செய்வதற்குரிய வாய்ப்பு அத்துணையும் இருந்தும் நிறைய பேர் செய்யணும்னு நினைச்சவெல்லாம் செய்யாமலேயே செத்து போய் சுடுகாட்டில் அந்த விலை மதிக்க முடியாத எண்ணத்தோட தூங்கிட்டு இருக்கிற இடம் சுடுகாடம். அதனால அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம். அடுத்து சொல்றதா மிக முக்கியம் நண்பர்களே. என்ன சொல்றான் தெரியுமா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ்யார்ட் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ, சூஸ் டு டை எம்டி. உன்னுடைய திறமைகளோட சுடுகாட்டுக்கு போயிடாதரா முட்டாள். நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கணுமோ இங்க வாழும் போதே செய்து முடித்து விட்டு போ. டை எம்டி. ஒண்ணுமே இல்லாம சுடுகாட்டுக்கு போடா. எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மகாபாரதம் எவ்வளவு பேர் படிப்பீங்கன்னு தெரியல. உத்தவகீதைன்னு ஒன்று வரும். அதுல மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வைகுண்டம் போறதா முடிவு பண்ணிடுவார். கூட இருக்கிற உத்தவர் அதை பார்த்துக்குவார். நல்ல கருத்துக்களை எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். என்ன கிருஷ்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்ட, வைகுண்டம் போறதா முடிவு பண்ணிட்ட, எங்களுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்கிறேன். அவர் சொல்லுவார், இவர் கேட்பார், கா தக்ஷிணா. கா தக்ஷினான்னா அந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்? ஞானோபதேசிகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய திறமையை இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு செத்துப்போ. அப்படியே கொண்டு போகாதான் பாரு. அவரும் டைஎம்டியே சொல்கிறார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ நம்ம எல்லாருமே இப்படிலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோமே, ஏன் செய்ய முடியல? அருமை நண்பர்களே, ஏன் செய்ய முடியலன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக பதிவு செய்வார். நான் இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே நாளைக்கு செய்யலாம் என்று வசந்த காலமும் போய்விட்டது, கோடை காலமும் கடந்து விட்டது, குளிர்காலமும் வந்து விட்டது. நான் செய்ய நினைத்த, நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாகப் போகிறேன். These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போறவனுடைய மனத்தாங்கல் இது. Reflect on what it is you want to create in this world, more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness emerges
beginning something which does not end with you. எவன் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறதில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு மரத்தை நட்டுட்டு போகிறானோ அதுதான் கிரேட்னஸ். யார் ஒருத்தன் அத்துணையையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை இப்போதே செய்துவிட்டு போகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே மாபெரும் மனிதனாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றான். அப்புறம் செய்யலாம் நினைக்கிறவன் யாருமே செய்யாமலேயே செத்து போகிறான். இதுக்கு தான் என்ன பண்ணுறோங்கிறத அவன் பதிவு பண்ணுறான். எல்லாத்தை விட முக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், we have 2 lives. நம்ம ஒவ்வொருத்தருக்கு 2 வாழ்க்கையா. The second begins when you realize that we have only one. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் உண்மையான வாழ்க்கையா. அதுக்கு முன்னாடி 2 வாழ்க்கையா. மை சோல் இஸ் இன் எ ஹரி. என்னுடைய உயிர் வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஐ கவுண்டட் மை இயர்ஸ். ஐ ஹவ் லெஸ் டைம் டு லிவ் தென் தி டைம் ஐ ஹவ் லிவ்டு சோ ஃபார். நான் வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவானது. என்னுடைய ஆன்மா அது வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நான் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போ என்ன செய்யும்? ஐ டு நாட் வாண்ட் டு பி இன் மீட்டிங்ஸ் வேர் ஃப்ளேம்டு ஈகோஸ் பரேட். I don't like to join endless conversations, useless meetings to discuss about the life of other people who are irrelevant to me. சும்மா உட்காந்து எதையாவது பேசிட்டு வெட்டித்தனமாக பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைடா. I want to live very close to people who are human. இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பதைத்தான் மிகவும் விருப்பமாக கருதுகின்றேன். ஏன் அப்படின்னா I don't intend to waste any of my remaining life. என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நான் வீணாக கழிப்பதற்கு விரும்பவில்லை. அழகாக சொல்லுவார் பாரதி. தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நமக்கு அறிவு நிறைய வேணும்னு வச்சுங்களேன். என்ன வேணும்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எத்தனை உண்மை பாருங்கள். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக நம்ம பலர் நினைத்து விடுகிறோம். நண்பர்களே, அல்ல, தவறு. பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் நாம் படிப்பதற்காக கற்றுக்கொள்கிறோம். அதை விட்டு வெளியிலே வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று அடித்து சொல்லுவேன். 4 சுவர்களுக்குள் நாம் படிக்கின்ற கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருவது இல்லை. மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்கவும், படிப்பை தாண்டி நாம் கற்றுக்கொள்ளுதலை நேசித்துக் கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையிலே அறிவினை பெற முடியும். நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். நண்பர்களே, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். சொல்லுபவர் ஜெயகாந்தன். நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. அப்படி என்றால் உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையையும் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரும். 70 ஆண்டுகள் ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை 70 நிமிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது புத்தகங்களால் மட்டுமே முடியும். அறிவு வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் இதைத்தான் செய்ய வேண்டும். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அதனுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்கின்றான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. நீங்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? சிந்தித்து பாருங்கள். நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். படிக்க தெரியாது. தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அத்துணை பேரும் படி படி. இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காகத்தான் படிக்க வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே நாம் நல்லதொரு அறிவினை பெற வேண்டும், பெற முடியும் நண்பர்களே.